எல்லாருக்கும் வணக்கம். ஜூன் 16 தந்தையர் தினம். அந்த நாளை பத்தி என்னுடைய சிந்தனைகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். போன மாசம் அன்னையர் தினம், இந்த மாசம் தந்தையர் தினம். இன்னும் கொஞ்ச நாள்ல அன்பு செலுத்தும் தினம், நன்றியை காட்டும் தினம், பழமையை போற்றும் தினம், இப்படி வாழ்க்கையில அவசியமான விஷயங்களை எல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு தினத்தை நடைமுறைப்படுத்தணும் போல இருக்கு. இனி அவசர உலகத்துல ரெண்டே விஷயம்தான் மக்கள் மனசுல ஓடிட்டே இருக்கு. குறுக்கு வழியிலையாவது பணம் சம்பாதிக்கணும், பாக்குறவங்க பொறாமப்படுற மாதிரி வாழணும், அவ்வளவுதான். மற்ற விஷயங்கள்லாம் ரெண்டாம் பட்சம் தான். இந்த மாதிரி தினங்கள் கூட வெறும் சம்பிரதாயமா மாறிட்டு வருதோன்னு தோணுது. அன்னைக்கு மட்டும் அதை பத்தி பெருமையா பேசிட்டு அதோட விட்டுறது. என்னோட ஆதங்கம் என்னன்னா, அம்மாவும் அப்பாவும் வருஷத்துல ஒரு நாள் தான் நினைச்சு பார்க்க வேண்டியவங்களா சொல்லுங்க? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, மாதா பிதா குரு தெய்வம். இந்த பொன்மொழிகள் மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளவோ இருக்கு. தகப்பன் இல்லாம தனி மனுஷியா கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குற அம்மாக்களுக்கு கிடைக்கிற பெருமையும் பாராட்டும் தாய் இல்லாத குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்குற அப்பாக்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்? எத்தனையோ தகப்பன்களுக்கும் அந்த பேர் பொருந்தும். பெத்த பிள்ளைங்களை வாழ்க்கையில மேல ஏற்றி விடுற ஏனியாவும், துன்பத்துல இருந்து கரை சேர்க்கிற தோணியாவும் இருக்கிறது அப்பாக்கள் தாங்க. ஆனா ஏனியும் தோணியும் அதே இடத்துலதான் இருக்கு. உலகம் இயல்பா இருக்கணும்னா இவங்க அவசியம் தேவை. பிள்ளைங்க புரிஞ்சுக்காம போற பல விஷயங்கள்ல ஒண்ணு தகப்பனோட பாசம். காரணம், மேலோட்டமா பார்த்தா அது கண்டிப்பு மாதிரி தெரியும். தான் பட்ட கஷ்டம் தான் புள்ள படக்கூடாதுங்கிற பயம் இருக்கும். ஆனா அதுவே பல சமயங்கள பிள்ளைங்களுக்கு பிடிக்காம போயிடும். இந்த தந்தையர் தினத்துல ஒரு வார்த்தை, வெளி உலகத்துக்கு இஞ்சியல்ங்கிற முதல் எழுத்தை கொடுத்து நம்மளை அடையாளப்படுத்துறவரு, பிள்ளைங்களோட தலையெழுத்த மாத்திரத்துக்காக வாழ்நாள் முழுக்க போராடுறவரு. அப்பேற்பட்ட தகப்பனை வயசான காலத்துல தாங்கி பிடிக்கணும். அவர் நமக்கு காட்டின பாகத்துல பாதியையாவது திருப்பி தரணும். ஏன்னா நாளைக்கு அதே தகப்பன் ஸ்தானத்துக்கு நாம வரும்போதுதான் அதோட அருமை புரியும். தினமும் பிள்ளைங்களோட முன்னேற்றத்தை பத்தியே பேசி கனவு கண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற எத்தனையோ கோடி தகப்பன்களோட காலில் விழுந்து தந்தையர் தின வாழ்த்துக்களை காணிக்கையாக்குறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.